கொடைக்கானலுக்கு ஒரு ஆசிரியர் மாணவர்களை சுற்றுலா அழைத்து சென்றாராம். அவர் சென்ற அந்த நாள் நிறைய பேர் அந்த மலைக்கு சுற்றுலா வந்திருக்கிறார்கள். இவர்கள் சென்ற நேரத்தில் அங்கே வெயில் அடித்திருக்கிறது. ஒவ்வொரு இடமாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். வெயிலை தொடர்ந்து இதமான காற்று வீசி இருக்கிறது. இதமான காற்றை அனுபவித்த அந்த குழந்தைகள் உயரமான ஒரு பகுதிக்கு சென்று 10 ரூபாய் டோக்கன் கொடுத்து போய் பார்த்தார்கள். இதமான காற்றுக்கு பின்னால் மேகங்கள் அந்த மலையை நெருங்கி வந்தது. இந்த பிள்ளைகளையும் அப்படியே உரசி சென்றது. குளிரால் அந்த குழந்தைகள் அப்படியே நடுங்கினார்களாம். அப்பொழுதுதான் உடனடியாக வேனுக்கு திரும்பி வாகனத்தில் அமர்ந்து கொண்டு ஆசிரியரிடம் கேட்டார்களாம், நமக்கு இப்போ நமக்கு இன்னும் குளிருத, எப்பொழுதுமே இருக்கிற இந்த மலைக்கு எப்படி குளிரும் என்று ஒரு குழந்தை கேட்டதான். அதற்கு ஆசிரியர் சொன்னாராம், நமக்கு குளிரத்தான் செய்யும், ஆனால் மலைக்கு குளிராது. ஏனென்றால் அது உறுதியாக இருக்கக்கூடியது, அது உயர்ந்திருக்கக்கூடியது என்று ஆசிரியர் சொன்னாராம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நம்ம எல்லாரும் பின்தொடர்கிறோம், அது மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு நற்செய்தியில் பேதுரு இயேசுவை பின்தொடர்கிறார். அப்போ நான் ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்கிறேன் என்றால் எனக்கு முன்னால் என் தாய் தகப்பன் இயேசுவை என்ன செய்வார்கள்? பின்தொடர்ந்திருந்திருக்கிறார்கள். திரும்பி பார்த்தால் என் பிள்ளைகளும் என்ன செய்வார்கள்? ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்வார்கள். இதில் என்ன சிக்கல் என்று சொன்னால், இன்னைக்கு நற்செய்தியிலே பேதுரு திரும்பி பார்த்து அன்பு சீடர் யோவானை பார்க்கிறார், அவரும் பின்தொடர்கிறார். உடனே இயேசுவிடம் என்ன கேள்வி கேட்கிறார்? நான் பின்தொடர்கிறேன், ஆனால் பின்னால் திரும்பி பார்க்கிறேன், யோவானும் வருகிறார், அவருக்கு என்ன ஆகும் என்று கேட்கிறார். அவருக்கு என்ன ஆகும்? எனக்கு பின்னால் வருகிற என் சந்ததிக்கு என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வி பேதுரு என்ன செய்கிறார்? எழுப்புகிறார்.